கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 6:5, மேத்யூ 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஒரு கண்டிஷன் பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, அதாவது நீ ஒருவேளை ஜெபம் பண்ணுனா அப்படின்னு சொல்லலை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் என்பது உயிர் மூச்சு போல. அதனால தான் நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாரும் கூடி ஒரு நேரம் மட்டும் ஜெபம் பண்ணுறது மட்டும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையாக இருந்தால் நீங்கள் ஜெபம் என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்ளவே இல்லை என்று அர்த்தம். அப்போ முதலாவது என்ன சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும்போது யாரை மாதிரி இருக்க வேண்டாம், ஒரு நடிகனை போல இருக்காத. மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நீ ஜெபம் பண்ணாத. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்க ஜெப ஆலயத்திலையும் ஒரு சந்தியிலே நின்று மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி அவங்க பரிசேயர்கள் முழுசாக வெள்ளை உடை உடுத்தி கொண்டு அந்த உடை கீழே பட்டு விடாதபடி அவங்க நின்று அவங்க கால்கள் தெரியாதபடி அப்படியே போட்டுக்கொண்டு அவங்க வீதிகளில் நிற்பாங்க, சந்தை வீதிகளில் நிற்பாங்க. மற்றும் எங்கள் ஜெப ஆலயங்களில் மாத்திரம் நின்று என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணக்கூடியதாக ஒரு பெருசாக பண்ணுவாங்க. என்ன, ஐயோ அவர் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு காரியத்துக்காக. அப்போ அவங்க ஜெபம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடி அறிவிப்பாங்க. இப்போ அவங்க நின்று அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகிச்சுங்கிறாரு, அதற்கான பலனை நீங்கள் அடைந்து விட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனுஷனுக்கு முன்னாடி நின்று அவங்க ஆஹா எவ்வளவு அருமையான ஜெபம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் தங்களுடைய ஜெபம் கர்த்தரோடு இடைப்பட்டு பேசுவது என்பதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பெரிய ஒரு ஷோ மாதிரி, ஒரு பெரிய ஒரு காட்சி பொருள் போல. அவர்களுக்கு எவ்வளவு அழகாக பேச தெரியும், அவங்களுக்கு எவ்வளவு வடிவாக அவங்களால வசனங்களை சொல்ல முடியும், இல்லை அவங்களால எப்படியெல்லாம் இது பண்ண முடியும் என்று தங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு காரியமாக மாற்றினாங்க. அதனால பார்க்குறவங்களுக்கு என்ன வந்தது, ஆஹா இவங்க எவ்வளவு பக்திமான், இவங்க எவ்வளவு கர்த்தருக்கென்று வாழ்கிறவங்க, அதனால இவங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு என்று சொல்லும் விதமாக இவர்கள் ஒரு நடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. அதனால தான் என்ன சொல்றாரு, இல்லை நீங்கள் மனுஷர் காணும்படியா ஜெப ஆலயத்திலையும் சந்தை வீதிகளில் மட்டும் நின்று எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெபம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நம்ம எப்படி மாற்றிட்டோம், நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து கேளுங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுவீங்க, எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, நான் கர்த்தர் உங்கள்கிட்ட இன்றைக்கி என்ன பேசினார், இது நான் ஸ்டாண்டர்டாக எல்லார்ட்டையும் கேட்குற கேள்வி. என்ன நீங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேசினார் சொல்லுங்கள், அப்படி தான் நான் கேட்குறேன். ஆனால் இதில் எத்தனை பேர் உண்மையாக கர்த்தர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். எவ்வளவு பேர் அன்றாடம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? அதாவது நான் கர்த்தரோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெப வாழ்வு எந்த அளவுக்கு இருக்குது? நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. எப்போ தெரியுமா, யாராவது வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, இல்லை எங்கேயாவது தேவாலயத்துக்கு போனாங்க, இல்லை வேறு எங்கேயாவது போனாங்கன்னா ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்குன்னா அங்கே போய் ஐயோ குய்யோ முறைன்னு கத்தி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இருக்கா? இல்லை. மனுஷர் காணும்படியாக. இது எங்கேருந்து வருது? இப்போ நம்ம பெரிய பெரிய பாஸ்டர்ஸு இல்லை பெரிய தலைவர்கள் சொல்கிறோம்ல, அவங்க ஜெபம் பண்ணுறத பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஜெபம் பண்ணணும்னா அவர் ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜியெல்லாம் உபயோகப்படுத்தி என்ன பண்ணுறோம், அவர் ஜெபம் பண்ணும்போது அப்படியே அவரை க்ளோஸ்அப்பில் காட்டுறது. இப்போ ஒரு சிலர் ஜெபம் பண்ணும்போது அழுவாங்க. அப்போ உடனே அப்படியே அவங்க கண்ணுக்கு நேரம் அப்படியே கண்ணீர் சொட்டு உழுகிறது அப்படியே காட்ட வேண்டியது. உடனே என்ன நினைக்கிறாங்க, ஐயோ பாத்தியா அவர் எப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாரு பாரு, தேசத்துக்காக, இல்லை அவங்களுடைய சுகவீனத்துக்காக. எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன?
சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். வேத வசனம் என்ன சொல்லுது? அப்படி செய்யாதேன்னு சொல்லுது. என்ன, ஆதாமுடைய பிள்ளைகள்ங்கிறத நிறைய பேர் இன்னும் திருந்துறதே கிடையாது. நீ எதை செய்யாதேன்னு கர்த்தர் சொல்றாரோ அதைத்தான் இன்னைக்கு செய்யக்கூடியதாக கிறிஸ்தவம் இருக்கு. சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நீ எல்லாரும் காணும்படியாக நீ போட்டு உழப்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்றைக்கு சபைகள்லையும் ஊழியர்கள் என்று சொல்றவங்களும் செய்யறது என்ன? அதையே செய்றாங்க. மனம் திரும்புவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாங்களோ, இன்றைக்கே மனம் திரும்பி நான் ஜெபிப்பது என்பது என்னுடைய உயிர் மூச்சு, நான் எப்போதும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வுள்ள ஒரு சிந்தையோடு எப்போதும் உம்முடன் தொடர்பில் இருக்கக்கூடிய மக்களாய் வாழ கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.